ஓம் சாய்ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாபா வாழ்ந்த காலத்துக்கு நாம் இப்போ போக போகிறோம். எப்போ, எந்த தேதினா 7ஆம் தேதி 12ஆம் மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 1910 பாபா நம்ம துவாரகமாய்க்கு போக போகிறோம். அன்றைக்கி என்ன நடந்தது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் 1910 அந்த தேதிக்கு நம்ம போகலாம், அந்த வருஷத்துக்கு நம்ம போயிடலாம். வாங்க. காலையில் நான் எழுந்து என்னுடைய வழிபாட்டுக்கு பின்னாடி ஓய்வு பெற்ற தாசில்தாரான பாபா சாஹேப் பாட்டே என்பவர் சத்திரத்தில் வந்து தங்கியிருக்கிறார். அவரோட முகத்தில் ஒரு நூதனமான சாந்தம் நிலவியது. சாய் மகராஜி அப்போ வெளியே போகிறாரு. நாங்கள் எல்லாம் அவரை பார்க்குறோம். திருப்பி மாலையில் அவரை தரிசிக்க மசூதிக்கு சென்றோம். பாபா சாஹேப் அவரும் என்னுடைய மகனும் எல்லாரும் பாபாவை சுற்றி உக்காந்துருக்கிறோம். சாய் மகராஜ் நல்ல நகைச்சுவை உணர்வுடன் இருப்பது போல் தோன்றியது. பாபா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நகைச்சுவை உணர்வு போல் இருக்கிற மாதிரி உக்காந்துருக்கிறாரு. பாபா சாஹேப் அவரை பார்த்து பாபா கேட்குறாரு, பம்பாயிலேருந்து வந்திருக்கிறாரான்னு கேட்டார். பாபா சாஹேப் அவர் சொல்கிறார், ஆமாம், நான் பம்பாயிலேருந்து வந்திருக்கிறேன். உடனே பாபா சொல்கிறாரு, பம்பாய்க்கு அவர் திரும்பி செல்ல உள்ளாரா என்று பாபா கேட்குறாரு. அவர் ஆமான்றார். ஆயினும் தாம் இங்கே தங்கி இருக்க போவது நிச்சயம் இல்லை என்று அவர் சொல்கிறாரு. நான் இங்கே தங்க போகிறது நிச்சயம் இல்லை, இருந்தாலும் நான் பம்பாய்க்கு போகிற சூழ்நிலை எனக்கு உருவாகுன்றாரு. உடனே பாபா சொல்கிறாரு, ஆமாம், அது உண்மைதான், உனக்கு கை மேலே நிறைய வேலை உள்ளது, இன்னும் நிறைய பணிகளை நீ மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று பாபா கூறினார். அப்புறமா நீ இன்னும் 4-5 நாட்கள் இங்கே இருக்கணும், நிச்சயம் இருப்பா, நீ நிச்சயம் இங்கே இருப்ப, நீயே அதை கண்டு வியக்க வேண்டும். நீ அடைந்த அனுபவங்கள் உண்மையாகும், அவை வேடிக்கையானது அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்கே இருந்திருக்கிறேன். சாய் மகராஜ் பின்னர் என் பக்கம் திரும்பி அதை என்னை பார்த்து சொல்கிறாரு. முழுவதும் வேறான விஷயத்தை பேச முற்பட்டார். இந்த உலகம் வேடிக்கையானது, எல்லோரும் எனது குடிமக்களே, அனைவரையும் நான் சமமாக பார்க்கிறேன். ஆனால் சில திருடர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? தாமே மரணத்துக்கு சமீபமாக உள்ள மக்கள் மற்றையோரின் மரணத்துக்கான ஆயுதங்களை செய்கிறார்கள். அவர்கள் என்னை பெருமளவு துன்பப்படுத்துகிறார்கள். எனது உள்ளத்தை நன்றாக புண்படுத்தினர். ஆனாலும் நான் எதுவும் சொல்லவில்லை. நான் அமைதியாக இருந்தேன். கடவுள் மிக பெரியவர். அவருடைய அலுவலர்கள் எங்கும் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் சக்தி மிக உள்ளவர்கள். கடவுள் ஒருவரை எந்த நிலையில் வைக்கிறாரோ அந்த அளவு அவர் திருப்தியுடையவராக இருக்க வேண்டும். ஆயினும் நான் மிகுந்த சக்தி உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு பாபா என் முன்னாடி சொல்கிறார். பாபா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். காரணம், எங்கள் கூட வந்திருந்த குழந்தைங்க கூடலாம் சில கதைகளை சொன்னார். அந்த கதைகளை கேட்டு அந்த குழந்தைங்களாம் சிரித்தாங்க. அப்புறமா பாபா கிட்ட நான் கேட்டேன், நேற்றைய தினம் ஏன் இவ்வளோ கோபமாக இருந்தீங்க பாபான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், தேலி சிலவற்றை கூறியதால் என்று கூறினார். இன்று அவர் உதைக்காதே என்று சாப்பாடு போடும்போது சப்தமிட்ட காரணம் என்னன்னு கேட்டேன். இன்றைக்கி மதியானம் சாப்பாடு போகணும், உதைக்காதேன்னு சத்தமாக கத்தினார். ஏன் கத்துனீங்கன்னு கேட்டதுக்கு, பாட்டியல் குடும்பத்துக்குள் அவர்களுக்குள்ளாக வாய் சண்டை கட்சி செய்து கொண்டிருப்பதால் நான் அப்படி சத்தம் போட்டேன்றார். சாய்பாபா அத்தகைய அற்புதமான இனிமையுடன் பேசினார். அத்தகைய அசாதாரணமான அருள் கடாச்சாரத்துடன் அடிக்கடி புன்முறுவலும் செஞ்சார். நாங்கள் மேற்படி பேசிக்கினே இருக்கும்போது நிறைய பேர் வந்ததுனால எங்களுடைய உரையாடல், பாபா கூட நேரடியான பேசக்கூடிய எங்களுடைய உரையாடல் டக்குன்னு நின்று போச்சு. இருந்தாலும் பாபா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். 6ஆம் தேதி இருந்ததை விட 7ஆம் தேதி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அதுவும் எங்கள் கூட நிறைய நேரம் பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாபா ரொம்ப 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 சந்தோஷமாக பேசும்போது இந்த மாதிரி சந்தர்ப்பம் எங்களுக்கு திருப்பி கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியலன்ற சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி நைட் வரைக்கும் அவர் கூட பேசியிருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாளைக்கு மீண்டும் 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 1910ஆம் தேதி பாபா எப்படி இருந்தார் என்பதை நாளைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சாய்ராம். நன்றி சாய்ராம். ஓம் சாய்ராம்.